ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரிஸ்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு சைனா மேலே 100% டேரிஃபை போட்டார். அதுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு அப்படியா, அது சும்மாங்க, நான் நவம்பர் 1 நான் சும்மா ஒரு டேட்டு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக எல்லாம் பேசி முடிச்சிடும்னு நினைக்கிறேன். நான் சமாதானத்தை உடன்படிக்கை ரெடியாக இருக்குங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா படுத்தே விட்டேனுங்கிற மாதிரி காலை நீட்டி படுத்துட்டாரு. அதன் காரணமாக மார்க்கெட்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனது தானே, அதனுடைய ரிப்பிள் எஃபெக்டாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுமே ஒரு 100 பாயிண்ட் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. கீழே போகலாமா இல்லை மேலே போகலாமா? இன்றைக்கி நைட்டு ட்ரம்ப் ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது? சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல் டே பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷனில் முடிச்சிட்டாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆச்சுன்னா ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எய்தர் டைரக்ஷன், அது அப் சைட்லையும் வரலாம், டவுன் சைட்லையும் வரலாம். அதுக்கு நிறையான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த கன்சாலிடேஷன், ஸோ இன் பவர் ஆஃப் 3 கான்செப்டில் இது அக்குமுலேஷன். ஸோ இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன், இது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஏஎம்டி இதில் பார்த்திங்கன்னா அக்குமுலேஷனும் முடிஞ்சு, மேனிப்புலேஷனும் முடிஞ்சு, டிஸ்ட்ரிபியூஷனும் ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே மார்க்கெட்டை முடிச்சு விட்டாங்க. 3:30 மணி ஆயிடுச்சு, டைம் ஆகி போச்சு, நாளைக்கு பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் நாளைக்கு மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட இருக்குங்க. எப்படி இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கண்டினியூ ஆகும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு செக் தான் இருக்குது. என்னன்னா, நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆர் ஏதோ ஒரு கேண்டில் இந்த டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கேண்டில் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த பவர் ஆஃப் 3 கான்செப்ட் இன்வாலிட் ஆயிரும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, கீழே விழுகுது, ஆர் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் பார்த்திங்கன்னா ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு தாங்க வாய்ப்புகள் இருக்குது. நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிடுச்சுங்க பேரிஷா. அதாவது இங்கே பாருங்கள், இது ஃப்ரைடே அன்னைக்கு ஃபார்ம் ஆன புல்லிஷ் எஃப்இஜி. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இது லிக்விடிட்டி, அதாவது ஆல்ரெடி இந்த ஃபேர் வேல்யூ கேபிட்டல் ரிவர்ஸ் ஆச்சு, பெரிய லிக்விடிட்டிலாம் இல்லை. இருந்தாலும் பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா இந்த புல்லிஷ் எஃப்இஜியை ரெஸ்பெக்ட் பண்ணனா கூட பரவாயில்ல, இன்வெஸ்ட் பண்ண விடக்கூடாது. இது இன்வெஸ்ட் பண்ண விட்டாங்க. அப்படி இன்வெஸ்ட் விட்டதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப்பையும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுலேருந்துமே 1 hourல ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மொமெண்டம் கொஞ்சம் பியரிஷாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொமெண்டம் பியரிஷாக மாறிச்சு. பட் அதுக்கப்புறம் திருப்பி அதை டே ஹையை தாண்டி கண்டினியூ ஆயிடுச்சு. பட் இதை தாண்டி இது கண்டினியூ ஆகிறதுக்கான சக்தி இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா லிக்விடிட்டி இல்லை, ஸ்டாப் லாஸ் எடுக்காமல் போக முடியாது. இங்கேயே பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்டாப் லாஸ்லாம் எடுக்கலை. இன்னும் கோடி பேர் பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் பொசிஷன் வச்சுருக்காங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எடுத்தால் தான் ஃபர்தராக மேலே போக முடியும். அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன நடந்தாலும் மார்க்கெட் பீரிஷ் ஆகணும்னா ஒரே லெவல் தான், 25,120. இதை தாண்டி கீழே போகணும். இதை தாண்டாமல் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ நான் இன்னொரு கோஇன்சிடென்ஸை பார்த்தேங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் இருக்கும். இது ஷோல்டரு, இது ஹெட்டு, அகைன் இது ஷோல்டர், அந்த மாதிரி தெரியுது. ஸோ இப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், இதை நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்னு சொல்லிடலாம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 1 hour லிக்விடிட்டியில் வர சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன் ஒரே பாயிண்டில் வருது. ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் பண்ணேன், அதுக்காக நான் சொன்னேன். அதுக்காக நான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்களா அர்த்தம் கிடையாது. எனக்கு பார்த்திங்கன்னா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் ஏதானே மார்க்கெட் இப்போ ஆல்ரெடி மொமெண்டமே கொஞ்சம் பேரிஷாக ஷிஃப்ட் ஆயிடுச்சு இந்த இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்பால். ஸோ 2 ரிவர்ஸில் வந்துச்சுன்னா ஃபர்தராக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும் கோயின்சைட் ஆகுது. அதை நான் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். ஸோ இங்கே என்ன வேணால், அதாவது இன்னொன்று சொல்கிறேன், இப்போ மார்க்கெட் இதை தாண்டி இப்படி மேலே நாளைக்கு ஃபஸ்ட்டு 1 hour க்ளோஸ் வச்சுன்னு வச்சுக்கங்களேன், ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகி போயிடுது. அதாவது மார்க்கெட் மேலே வந்துச்சு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டுச்சு, திருப்பி மேலே போச்சு, திருப்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு, திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டை ஹையர் ஹையை போடுதுங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா
ப்ரைஸ் வந்து தாண்டணும், கீழே வரணும். அப்படி தாண்டுச்சுன்னா 1 hour சேஞ்ச் ஆஃப் கட்டரும் வருது, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸும் வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பியரிஷாக திரும்பி ஒரு செல்லிங் பாதைக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராடேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஎம்டி ஃபார்ம் ஆயிருக்கு, டிஸ்ட்ரிபியூஷனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது ஒரு பியரிஷ் சைன். 1 hour டைம் ஃப்ரேமில் இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் போட்டது, ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனது. இது எல்லாமே பொசிஷனலாகவே ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ என்ன நடந்தாலும் இன்னும் ட்ரெண்ட் புல்லிஷாக தான் இருக்குது, பியரிஷாக மாறல. 120 தாண்டினா செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 day டைம் ஃப்ரேமு இங்கே பாருங்கள், ஸ்விங் பாயிண்ட், இது ஒரு லோ, இது ஒரு ஹை, அகைன் இது ஒரு லோ, ஒரு ஸ்விங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கா. ஸ்விங் பாயிண்ட் எங்கேருந்து வந்திருக்கு, டெய்லி டைம் ஃப்ரேமுடைய இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ பார்க்கலாங்க, இது டாப்பாக இருக்கணும். இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட்டுங்கிறத எப்போவுமே டாப்பாகவும் பாட்டமாகவும் இருக்கும். இந்த பாருங்க, இது ஒரு டாப்பு, இந்த பாருங்க, இந்த ஸ்விங் பாயிண்ட் ஒரு பாட்டம், இந்த ஸ்விங் பாயிண்ட் ஒரு பாட்டம், இது ஒரு டாப். இந்த மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற ஸ்விங் பாயிண்ட் வந்து ஒரு டாப்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கேண்டிலோட ஹைக்கே ப்ரைஸ் முதல்ல போகக்கூடாது. அப்படி போச்சுனாலே இதை நம்ம பெரிய ஸ்விங் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க, ஸ்விங் பாயிண்ட்டாக வேலிடாக இருக்குமா. இதுவுமே வேலிடு, ஐ மீன் இதுவே வேலிடு தான். பட் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கான என்ன சைன் வரல. அது எப்போ வரும்னா 1 hourல ப்ரைஸ் வந்து இந்த 120 தாண்டும் போது தான் வரும். ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப காலம்லாம் தேவையில்லை, நாளைக்கே தெரிஞ்சிடும். பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கு இதெல்லாம் ஆகுமா அப்படிங்கிறத. அண்ட் எனக்கு ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து 37:13 இருந்துச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு பேரிஷாக தான் இருந்துச்சு. சர்ப்ரைசிங்லி ஆர்பிஐ அப்படி என்னத்தை மிகப்பெரிய பூஸ்ட்டை கொடுத்துட்டாங்கன்னு தெரில. பெருசாக வெறித்தனமான பாசிட்டிவிட்டிலாம் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் துள்ளி குதிச்சு பேங்க் நிஃப்டி மேலே போயிட்டே இருக்குது. இன்றைக்குமே நிஃப்டியை சேவ் பண்ணது பேங்க் நிஃப்டி தாங்க. இப்போது நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் விழுகிறான் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வழக்கமாக 200 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட் கீழே விழுகும். ஆனால் இன்றைக்கி அது விழுகவே இல்லை. ஃபுல் டே நிஃப்டியும் வந்து 80 பாயிண்ட் டவுன்னா பேங்க் நிஃப்டி 80 பாயிண்ட் டவுனுங்கிற மாதிரி வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி சர்வ் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருந்ததுனால தான். இல்லைனா நிஃப்டி இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட் கிராஷாக இருக்கிறதுக்கே கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனும் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனும் சுத்தமாக வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி பயங்கர புல்லிஷாக இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி டைம் ஃப்ரேமுடைய ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்குங்க. பயங்கர புல்லிஷாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கு கீழே வரணும். ஸோ இது வந்து ஐ திங்க் 15 மினிட்ஸ்க்காண்டி இதுக்கு கீழே வரணும். 56,034 கீழே வந்தால் ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்டில் பேங்க் நிஃப்டி புல்லிஷாக தான் இருக்க போகுது. அண்ட் இங்கே பாருங்கள், இதில் இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப் கூட வரல. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பேங்க் நிஃப்டியை ஹோல்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கீழேயே போக விட மாட்டுறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிட்டு லிக்விடிட்டி ஸ்விப்பும் அடிச்சிருக்கு. ஸோ ஒரு டபுள் டாப் மாதிரி தெரியுதுங்க. லிக்விடிட்டி ஸ்வீப்பும் அடிச்சிருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்போட வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா அதுவுமே வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ் ஆக்சிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்காத வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ப்ரைஸ் ஹையர் ஆகி மேலே போகும் அப்படிங்கிறது தான். பட் லிக்விடிட்டி பெருசாக இல்லைங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி மிகப்பெரிய அளவுக்கு லிக்விடிட்டி எடுக்காமல் ஏகப்பட்ட கேப்ஸை கீழே விட்டுட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணால் தான் போயிருக்காங்க. அதை ஃபில் பண்ணுறதுக்கு வரணும். அதை வந்து இந்த ட்ரம்ப்பு மூலமாக நிறைவேற்றுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் அந்தளவுக்கு இன்னும் நிறைவேறல. பார்க்கலாங்க. இன்றைக்கி இன்னும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனால் தான் தெரியும் என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்களுக்கு தெரியுது. மார்னிங் இருந்ததை காட்டிலும், ஏன்னா மார்னிங்கை பார்க்கும்போது விக்ஸ் 10% டவுன் இருந்துச்சு. இப்போ 6% தான் டவுனில் இருக்குது. டாக்ஸ் எல்லாம் வெறிகுண்டு கொஞ்சம் பாசிட்டிவ். இப்போ கொஞ்சம் பியரிஷ்னஸ் தெரியுது கண்களுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து 1 மணிக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே தாங்க இது வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாங்க. இன்றைக்கி இதை வச்சுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாளைக்கு நிஃப்டியோடைய விதி நிர்ணயிக்கப்படும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை போட்டிருக்கு. பேங்க் நிஃப்டி அதெல்லாம் போடவே இல்லை. ரொம்ப பயங்கர புல்லிஷாக இருக்குது. நிஃப்டியில் மொமெண்டம் வந்து கொஞ்சம் பியரிஷாக ஷிஃப்ட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் அதுவுமே நடக்கல. ஸோ நிஃப்டி நான் கீழே விழுந்துருவனோ அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி விலாநாயகன் நான் மேலே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைனை கொடுத்துருக்கு. பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நாளைக்கு மார்னிங் தெரிஞ்சிடும். நாளைக்கு மார்னிங் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கே தெரிஞ்சிடும். ட்ரம்ப்பு ஏதாவது வெளியே போடுறாரா, இல்லை மார்க்கெட் வந்து ட்ரம்ப்புடைய பாசிட்டிவிட்டி எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுதுங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து கிரிப்டோ பக்கம் போயிடலாங்க.
ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஆல் டைம் ஹையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கீழே போயிட்டுருக்கு. அப்படி போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ போட்டுட்ருக்கு, அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒரு பியரிஷ் சைன் தான். ஈவன் தோ இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணாலும் இந்த செல்லிங் ப்ரெஷருங்கிறது பெருசாக இருக்குது. ஸோ இந்த கேண்டிலே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு விட்டு பிடிக்கிறது தான் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். பட் ஓவராலாக ஒரு பொசிஷனலாம் ஏதாவது என்ட்ரி எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இன்னும் வந்து கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருக்கிறதுனால நோ ட்ரேடிங் ஜோனில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேண்டலோட விக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 1 ஹவர் கேண்டலாக இருந்தாலும் 4 ஹவர் கேண்டலாக இருந்தாலும் இதுக்குள்ளே நம்மளால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஸோ இதை தாண்டினா தான் ஏதாவது முடிவு எடுக்க முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாங்க மார்க்கெட் வில் மூவ் ஃப்ரம் ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி தான். அப்போது கீழே இருக்க எல்லா லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. அப்போது மேலே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. அப்போது இங்கேருந்து ப்ரைஸ் மேலே தான் போகணும். அதுக்கான சயின்ஸ் எதாவது வந்திருக்கானா வரல. அதுதான் இங்கே விஷயம். இதை தாண்டணும், அதை தாண்டா தான் இங்கே போக முடியும். பட் இதை தாண்டும் போது நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வேடிக்கை தான் பார்க்கணும். கிரிப்டோவில் பெரிய கிராஷ் வந்திருக்கு. பிட்காயினில் மட்டும் கிடையாது, XRP நாங்கள் 50% விழுந்துருக்குறாங்க. இங்கே பாருங்களேன், அந்த 1 ஹவர் கேண்டில் கிரிப்டோ கீழே விழுந்துச்சு. இங்கே பாருங்க 54%, 55% விழுந்திருக்கான். இவனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான காயின். இவனே 50% விழுந்திருக்கான்னா மற்ற ஆல்ட் காயின்ஸோட நிலமையெல்லாம் 70%, 75% விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து கோடிக்கணக்கில் காசை விட்டுருப்பாங்க. லீவரேஜ் எடுத்து பண்ணவங்க சோழிலாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பாருங்களேன், எத்தனை பேர் பயத்தில் வெளியே வந்தாங்களோ, ஸ்டாப் லாஸை போட்டு வச்சாங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுட்டு சும்மா சொன்னேங்க, ஓவாய்க்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அதிபர் கலகா. என்னத்தை சொல்கிறது விடுங்க. அவர் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டோட, அதுவும் வந்து அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய நாட்டுடைய அதிபராக போயிட்டார். நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவும் சொல்ல முடியாது. கைகள் கட்டப்பட்டுள்ளன, வாய்கள் கட்டப்பட்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்க முடியாத ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற அப்படி தலைவர். சரி விட்டு தள்ளுங்க, அதை பற்றி என்னத்த பேசுகிறது. அப்படியே நம்ம க்ரூட் ஆயில் பக்கம் வருவோம். ஸோ இப்போ வந்து எப்படின்னா அது பாசிட்டிவாக போச்சுன்னா க்ரூட் ஆயில் மேலே தான் போகணும். ஸோ அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸு. நீங்கள் டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இது மிக முக்கியமான ஒரு லிக்விடிட்டி. அந்த லிக்விடிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸில் போட்டிருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். அந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ஓவர்லாப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொமெண்டம்ங்கிறது. இப்போ நிஃப்டியில் எப்படி மொமெண்டம் பியரிஷாக மாறுதுன்னு சொன்னோம், அதே மாதிரி தான் க்ரூட் ஆயிலில் மொமெண்டம் புல்லிஷாக மாறி இருக்குது. பட் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரல. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்குது. 61.51 தாண்டா தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே போக முடியும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நான் கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவல் தான். இப்போது நிஃப்டி எப்போ வேணாலும் மேலே போயிடலாம். அவன் மேலே போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பட் லிக்விடிட்டி இல்லை, பத்தலை. இருந்தாலும் சொல்கிறேன், ட்ரெண்ட் படி புல்லிஷாக தானே இருக்குது. அதே மாதிரி தான் ட்ரெண்ட் படி க்ரூட் ஆயில் பியரிஷாக தான் இருக்குது. பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவது, எனக்கு என்னமோ இந்த டேயோட ஓப்பன் இசிக்கோட லோங்கிற மாதிரி தெரியுது. அப்படி இருந்துச்சுன்னா கொள்ளையே ஆமாங்க, இவன் கஷ்டங்க. இப்படி லிக்விடிட்டி இருக்கும் போதெல்லாம் நம்ப முடியாது. வந்து அடித்த பொலேர்னு ஒரு அடியை போட்டுருவாங்க கீழே. அதனால் க்ரூட் ஆயிலில் கொஞ்சம் நம்புறது கஷ்டம் தான். ஸோ 1 ஹவரில் அதை தாண்டாமல் ஒரு முடிவு எடுக்கிறது வேணாம்னு நினைக்கிறேன். 61.51 தாண்டாமல் நம்ம வந்து வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது. தேவையில்லாமல் உள்ள போய் மேபி ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு செட்டப் இருந்துச்சுன்னா எடுக்கலாம். SMC கான்செப்ட் படி இந்த நேரத்தில் என்ட்ரி எடுக்கிறதே நல்லதில்லை. அடுத்துங்க, நேச்சுரல் கேஸை பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதை மட்டும் பார்த்துடுவோம். பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது, அதனால் கொஞ்சம் இருங்க, எந்த லெவல் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்கு. 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ட்ரெண்டு புல்லிஷாக தான் இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு ஓகே 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணியிருக்கான், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து ஃபேர் வேல்யூக்கு அப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆகி வெடித்தனமாக கீழே போயிட்டுருக்கான். ஓகேங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பியரிஷாக தான் இருக்குது. இந்த பியரிஷ்னஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகைன் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டிருக்கான். சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆனாலும் சரி, அது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆனாலும் சரி, ஃபர்தராக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் புல்லிஷாக இருந்தாலும் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பியரிஷாக இருந்தால் நான் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் டுவர்ட்ஸ் 1 லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி. அப்படின்னா 3.159 நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பயணத்தை போட்டுக்கிட்டு இருக்கு. வெகு விரைவில் இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரீச் பண்ணுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து கோல்டுங்க, தலைவனை கேட்கவே வேணாம், அனதர் ஆல் டைம் ஹை. பார்த்தீங்களா,
தங்கம் விலை ஐ திங்க் 91,000 தாண்டிச்சு. நீங்கள் 92,000 கூட தொட்டுருக்கலாம். 4,080க்கு போயிடுச்சு. 4,100 நோக்கி போயிட்டு இருக்கிறான். ஸோ இந்தியாவில் சொல்கிறேன் 91,000 நான் நேற்று பார்த்தேன். இன்றைக்கி அதை விட அதிகமாக தான் இருக்கும். மேபி 92 தொட்டிருக்கலாம். பயங்கர புள்ளிச்சுங்க. எனி ஃபேர் வேல்யூ கேப் ஏதாவது 1 hour ஃபேர் வேல்யூ கேப்பில் போனாலே வெறி கொண்டு மேலே போயிடுறான் அவன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். 4,041ங்கிறது ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டு. இங்கே வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் ரிவர்ஸ் ஆகி போயிட்டான். இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்தால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பயங்கர புள்ளிஷாக இருக்குது. எவ்வளோ தூரம் போவாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க. ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்லை வேறு ஏதாவது அனலைஸ் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள், பண்ணிடலாம். இப்போதைக்கு வந்து இன்றைக்கி நைட் யூஎஸ் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அதை பொறுத்து தான் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு, நாளைக்கு எக்ஸ்பைரி டே வேறு, ஒரு அசத்தல் எக்ஸ்பைரியாக இருக்குமா ட்ரம்ப்னால், இல்லை வந்து பார்த்திங்கன்னா சப்புன்னு போகுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோவே முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனல் கொண்டு சேர்க்கும். நன்றி.